பிரதமர் பேசினது ஆகட்டும், அதாவது தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகமா போயிடுத்து, ட்ரக் மாஃபியா இருக்கு, ஊழல் இருக்கு போன்ற பல விஷயங்கள அவர் பேசிட்டு போனாரு. அதே மாரி அங்க பேசின என்டிஏ கட்சித் தலைவர்கள், கூட்டணி கட்சித் தலைவர்களும் கிட்டத்தட்ட திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஊழல் போன்ற விஷயங்கள அவங்களும் பேசினத பார்த்தோம். வாக்குறுதிகள் நிறைவேற்றல போன்ற விஷயங்கள். ஸோ அத ஒட்டி நேத்தே பிரதமர் போட்ட நேத்து காத்தால போட்ட ட்வீட்டுக்கு பிரதமரே சிஎம்ஏ நேத்து பதில் சொல்லிட்டார். ஊழல் ஆட்சியை விரட்ட வேண்டிய காலம் வந்து விட்டதுன்னு பிரதமர் ட்வீட் போட்டார். அதுக்கு நீங்க என்ன பண்ணினீங்க? தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும்போது தான் வர்றீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? எய்ம்ஸ கொண்டு வந்தீங்களா? பல கேள்விகள தொடர்ந்து கேட்டார். அதே மாரி நேத்து மாலை பிரதமர் பொதுக்கூட்டத்துல இரட்டை இன்ஜின் கவர்மெண்ட் தான் தமிழ்நாட்டுல இருக்கணும். அப்பதான் வளர்ச்சி வரும்னு சொன்னபோது, இரட்டை இன்ஜின் கவர்மெண்ட் கிடையாது. டப்பா இன்ஜின் கவர்மெண்ட்ன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு சிஎம். ஸோ பிரதமருக்கும் முதல்வருக்கும் நடக்கிற இந்த வார்த்தை போரோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல முதல்வர் சொல்லியிருக்கிறத நான் பார்க்குறேன். அதாவது பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு. அதே மாரி ஜாதி மோதல்கள் கிடையாது. அதே மாரி சில கன்செஷன்ஸ் போராடுகிற தொழிலாளர்களுக்கும், ஊழியர்களுக்கும் சில கன்செஷன்ஸ்லாம் ஆசிரியர்களுக்கும் சில கன்செஷன்ஸ்லாம் அவர் குடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ தேர்தல் வரப்போற சமயத்துல எல்லா சமூகத்துல இருக்கிற எல்லா செக்ஷன்ஸும் போராட்ட களத்துல இறங்குவாங்கன்றது சகஜம். அது இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த எலெக்ஷனை சந்திக்க போற ஒரு கட்சி கடைசி நேரத்துல ஏதாவது செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாரி அப்படி செய்யாட்டி கூட வரப்போற கட்சி, அடுத்து வரப்போற கட்சி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இருக்கிற கட்சிகள் தேர்தல் உறுதிமொழிகள அத குடுப்பாங்கன்ற நம்பிக்கையில எல்லா செக்ஷன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அதற்கேத்தபடி இந்த பழைய பென்ஷன் போன்ற விஷயங்கள ஒரு புது பென்ஷன் ஸ்கீம் மூலமாக கவர்மெண்ட் சர்வன்ட்ஸோட பிரச்சனைகள தீர்த்தாரு. அதுலயும் முழு திருப்தியான்னா அதுலயும் சில குறைபாடுகள் இருக்குன்னு கவர்மெண்ட் சர்வன்ட் சொல்றாங்க. இந்த மாரி பல விஷயங்கள அவங்க தீர்க்க முயற்சி பண்றாங்கன்றது பார்க்குறோம். அதனுடைய ஒரு பகுதியா தான் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அடுக்கிறது தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள் ரொம்ப குறைவா இருக்குன்னு ஸ்ட்ராட்டஜிக் சொல்றாரு. கவர்னர் 13 காரணங்கள் சொல்லி வெளியேறினார். அவர் தேசிய கீதத்தை தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அடுத்தபடியா பாடணும்னாரு. அது எப்படி சரின்னு தோணலாம். கவர்னர் சட்டசபைக்கு வரும்போது தேசிய கீதம் பாடி தான் வரவேற்கிறாங்க. அப்புறம் உள்ள போய் உட்கார்ந்த பிறகு முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறம் அவர் உரையை முடிச்ச உடனே கடைசியில தேசிய கீதம். அதுதான் வழக்கம், மரபு. ஸோ அந்த மரபை எப்படி மாற்ற முடியும்? கவர்னருக்காக மாற்ற முடியாது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியில போயிட்டு அவர் ஒரு 13 காரணங்கள் சொன்னார். அவர் தமிழ்நாட்டில் தற்கொலைகள் அதிகமாக போச்சு, அப்புறம் அந்நிய முதலீடுகள்லாம் சரியா வரல அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் தவறு என்று புள்ளிவிவரம் எல்லாம் கொடுத்து கவர்னருடைய சொன்ன விஷயங்கள் தவறு என்று ஒரு பிரபல ஆங்கில இது ஒரு அடிப்படை விவரங்கள் அரசாங்க விவரங்கள்லயும் எடுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலா கவர்னர் சொன்ன புள்ளி விவரங்கள்லாம் டேட்டாலாம் தப்புன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆளுங்கிற கவர்மெண்ட் மேல திமுக அரசு மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு கவர்னர் போயிருக்கார் என்பது நமக்கு இதுல இருந்து தெரிய வருகிறது. கவர்னர் மத்திய அரசோட பிரதிநிதியாக இருந்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழல்ல பிரதமரும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லும் பொழுது கவர்னரும் பிரதமரும் கிட்டத்தட்ட அரசியல்வாதியும் கவர்னரா இருந்தா கூட ரெண்டு பேரும் ஒரே பக்கத்துல இருக்காங்க, ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களா இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதற்கு முதலமைச்சர் ஒரு அரசியல் ரீதியான பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். அதுதான் இன்னைக்கு முதல்வருடைய சட்டமன்ற அறிக்கை என்பது என் கருத்து. சார், அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றம் சர்ச்சை ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பாஜக ஆதரவு அளித்ததா, சுமூகமா நிறைவேற்றினதாவும், திமுக தான் அதை வச்சு அரசியல் பண்ணதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க சார். அதை பத்தி உங்க கருத்து சார்? இல்ல, அது பிரதமர் சொன்ன விஷயம். அது திருப்பரங்குன்றத்துல ஒரு 150 200 வருஷமாக ஒரு மரபு ரீதியாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுல கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சு. அதன் மூலமாக மத மோதல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்தது. அது கோர்ட் அவமதிப்புன்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்த நேற்று பிரதமர் அதை டச் பண்ணிட்டு போயிருக்கார். ஏன்னா அவங்க அதை வைத்துக்கொண்டு பாஜக ஒரு அரசியல் செய்வதை நம்ம பார்க்குறோம் நம்ம. அதாவது மரபு ரீதியாக சில விஷயங்கள் இருக்கு. அதை திடீர்னு மாற்ற முடியாது. அதை மதுரை பெஞ்சோட உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு அதுக்கு அப்பீலுக்கான நேரத்தை கூட கொடுக்காத ஒரு விஷயம் நடந்தது ஆக்சுவலா. ஸோ அதனால அந்த அந்த விஷயங்கள் கோர்ட்ல இருக்கு. இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல கூட இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். அதனால அது பிரதமர் அதை தொட்டு காமிச்சு பேசுறது சரியா இல்லையான்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதனால அந்த 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 ஒரு விஷயத்த அவரு பிரதமர் டச் பண்ணிட்டு போனது பாஜகவுடைய நோக்கம் ஒரு மத ரீதியான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலா. சரி, இப்போ கலைஞர் கனவு இல்ல திட்டம்ல ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க. திருப்பியும் 3500 கோடி ரூபாய் செலவுல 1 லட்சம் வீடு கட்டி தரப்படும்னு இப்போ சொல்லியிருக்காங்க சார் முதலமைச்சர். இது திமுகவுக்கு தேர்தல் எவ்வளவு சாதகமா இருக்கும் சார்? இந்த வீடு கட்டுற திட்டம்லாம் தொடர்ச்சியா வரதுட்டு இருந்தாங்க. பழனிசாமி கூட 5 உறுதிமொழியில அம்மா வீடு கட்டும் திட்டம்லாம் சொல்லியிருக்காரு. நகர்ப்புற கிராமப்புறங்கள்லாம் வீடு கட்டுறதெல்லாம் தொடர்ச்சியா 20 35 40 வருஷமாவே இந்த
இந்திரா ஆவாஸ் யோஜனாலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மத்திய அரசு மூலமாக வீடு கட்டு திட்டம், மாநில அரசோட வீடு கட்டு திட்டம், எல்லா ஆட்சியிலையும் இந்த வீடு கட்டு திட்டம் போயிட்டு தான் இருக்கு. அதனால இது ஒன்றும் வீடு கட்டு திட்டம்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால பயனடைந்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு முதல்வர் நம்புறாரு. ஒவ்வொரு ஆட்சியிலையும் வீடு கட்டு திட்டம் போயிட்டு தான் இருக்கு. மத்திய அரசோட உதவியோடும் போயிட்டு இருக்கு, மாநில அரசோட அவங்க பண்ஸ்லையும் போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து ஒரு புதிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சார், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். தேசவிரோதிகள் யார் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது சட்டப்பேரவையில் உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களை அரசு பள்ளியில் உள்ள காலி பணியிடங்களில் பணி நியமனம் செய்யவும், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படுவது தொடர்பாக விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்றும், சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு தொடர்பாகவும் ஓய்வூதியத்தை 2000 ரூபாயிலிருந்து 3400 உயர்த்தப்படும் என சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றும், 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், திருட்டு என அனைத்தும் பெரும் அளவு குறைந்துள்ளதாகவும், மதச்சண்டை, ஜாதி சண்டை, கும்பல் வன்முறை, தொடர் வன்முறை தமிழகத்தில் தற்பொழுது இல்லை என்றும் தமிழக முதல்வர் கூறியுள்ளார். ஆளுநருக்கு விளக்கம் அளித்து பேசக்கூடிய வகையில் தற்பொழுது நின்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.